ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நெய் ஒரு கரண்டி ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிட்டு சோயா சங்க்ஸ் போடணும். ஊற வச்ச சோயா சங்க்ஸ் போட்டு அதை நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு தக்காளி நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, கொஞ்சம் கல் உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச விழுதை கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி விடணும். கட் பண்ணி வச்ச கேரட் பீன்ஸ் போட்டு கேரட் பீன்ஸ் வேகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி விடணும். கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா 2 பச்சை மிளகா போட்டு இன்னும் நல்லா கிளறி விடணும். தேவையான அளவு கொஞ்சம் தயிர் ஊற்றி தயிர் போட்டு இன்னும் நல்லா கிளறி விடணும். உங்களுக்கு தேவைன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். அதையும் போட்டு நல்லா கிளறி விடணும். நம்ம கிளறி விடும்போது எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும். அப்போ நல்லா கிளறி விட்டுட்டு அரிசி போடணும். ஒரு கிலோ அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு அரிசியை போட்டு அரிசியை நல்லா ஊற வச்சு இல்லை போட்டு நல்லா கிளறி விடணும். மசாலா எல்லாமே அந்த அரிசியில் ஒட்டுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். நம்ம கிளறி விட இன்னும் பிரியாணி டேஸ்ட்டாக வரும். அதனால நல்லா மசாலாலாம் ஒட்டுற அளவு மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போது 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் வத்துற அளவுக்கு நல்லா சுண்ட விட்டுட்டு நல்லா கிளறி விடணும். விட்டுட்டக்கப்புறம் மேலே ஒரு கைப்பிடி புதினா போட்டு தம் போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கம்மியாக வச்சுட்டு தம் போட்டலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ பலன்னு இருக்குன்னு.